இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் தான் விசுவாசத்திலே பெரிய விசுவாசம். ஆதி திருச்சபையினுடைய அடிப்படை, அவங்க எதனாலே அவர்கள் ஒன்று கூடினார்கள், ஆராதித்தார்கள், தேவனை சேவித்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஆதி திருச்சபை குறித்து தியானிப்பீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ முழுமையான பைபிள் கூட கிடையாது. தோரா தான் இருக்குது, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் தான் இருக்குது. அந்த புஸ்தகங்கள்லாம் கூட ஒழுங்காக வடிவமைக்க கூட படவில்லை. ஆனால் அவங்களுக்கு இருந்த ஆதி திருச்சபைக்கு இருந்த ஒரே விசுவாசம், இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அதே விசுவாசத்தில் நிலைத்திருப்பதான் சர்ச்சு. ஹல்லேலூயா. வேறு விசுவாசங்களை செயல்படுத்துவது சபை அல்ல. இந்த ஒரே ஒரு விசுவாசத்தில் தான் சபை நின்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய அற்புதமான இந்த விசுவாச தீர்மானங்களிலே கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவங்களும் அதனுடைய விளைவுகளும், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி என்று சொல்லுவோம். அதனுடைய விளைவுகள் என்ன? ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு மேலோட்டமான விசுவாசம் ஒரு ஆழமான கிறிஸ்துவ நிலைகளுக்குள்ளாய் கொண்டு போவதில்லை. இட் டோன்ட் டேக் யூ டு a deeper spiritual experience. கிறிஸ்துவ வாழ்க்கையை இரண்டாக பார்க்கலாம். ஒன்று கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கான அறிவு, இன்னொன்று கிறிஸ்துவை அனுபவிப்பதற்கான தெய்வீக முயற்சிகள். knowing Christ and experiencing Christ. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதும் பின்பு தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்றிக்கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் 2 பகுதிகள் என்று நினைக்கிறேன். ஒன்று நம்முடைய அறிவின் அடிப்படையிலே, நம்முடைய புரிதல் அடிப்படையிலே, த்ரூ அவர் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நம்மளுடைய கணக்கு மூளையின் அறிவிலே தேவனை தெரிந்து கொள்வது. அப்படி என்றால் கடவுள் இப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இப்படி இருக்கிறார். இன்னொன்று அந்த அறிவின் அடிப்படையிலே அதை அனுபவமாய் பெற்றுக்கொள்வது. அதை என்ன பண்ணுவது? அனுபவமாய் பெற்றுக்கொள்வது. இவ்விரண்டும் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிக முக்கியமான தூண்கள் என்று நம்புகிறேன். அதனால் முதலாவது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை, இயேசு மரித்து உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நான் சில காரியங்களை வரிசைப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாளிலே இந்த சத்தியங்களை, நிறைய சத்தியங்களை சபை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சபை அதை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் இந்த நாளிலே உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இன்னொரு முறை அதை நல்ல தெளிவாய் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால் திருச்சபை நம்ம இதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நேராக நாம் நகர்ந்து செல்லலாம். முதலாவது, இயேசு சொன்ன அனைத்து செய்திகளையுமே உறுதி செய்வது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அவர் சொன்ன எல்லா செய்திகளையும், அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும், அவர் போதித்த எல்லா போதனைகளையும் உறுதி செய்வது அவருடைய உயிர்த்தெழுதல். If Christ has not risen, everything that Jesus has said will become invalid. அவர் சொன்ன எல்லாமே என்ன ஆகிடும்? ஒரு அர்த்தமற்றதாக, இல்லாவிட்டால் நம்பத்தகுந்த இடத்தை அது இழந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் நிறைய காரியங்களை குறித்து பேசினார். தேவராஜ்யத்தை குறித்து பேசினார், பிதாவை குறித்து பேசினார், பரலோக திட்டத்தை குறித்து பேசினார், இந்த பூமியிலே நாம் எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசினார். இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டு நம்முடைய ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய மரண நிலைகளை பேசினார். பின்பு அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை குறித்து பேசினார். எல்லா காரியத்தையும் தேவன் பேசிட்ட பிறகு அதோடு கூட சேர்ந்து தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தேவன் பேசினார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நிறைய செய்திகளை சொன்னதில் மரணமும் உயிர்த்தெழுதலும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக திட்டமிட்டு ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். இப்போ அது மட்டும் நிறைவேறலைன்னா அவர் சொன்ன எல்லா செய்திகளும் வீணான செய்திகளாய் மாறியிருக்கும், இல்லாவிட்டால் பிரயோஜனமற்ற செய்திகளாய் மாறியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவைகள் கட்டுக்கதைகளாய் மாறியிருக்கும். கரெக்டா? It would have become a fables. வெறும் கதை மாதிரி எல்லா மத குருக்களும் மத தலைவர்களும் சொல்லுகிற கதைகள் போல என்ன பண்ணியிருக்கோம்?
அவைகள் மாறி இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால அவர் சொன்ன எல்லா செய்திகளும், அவர் பேசின எல்லா வார்த்தைகளும், அவர் எதெல்லாம் இது இப்படிதான் இருக்கிறது என்று ஊர்ஜிதமாய் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் தேவன் நமக்காய் நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதற்காய் சந்தோஷப்படுறீங்க? இல்லாட்டி நம்மளும் பெரிய பொய்யை நம்புகிறவர்களாக மாறிடுவோம். எப்படி? இந்த பூமியில் பொய்யை நம்புறது மட்டும் கிடையாது, அது பொய்ன்னு தெரிஞ்சு நம்புகிற இன்னொரு கூட்டமும் இருக்குது. அது பொய்யா கூட இருந்துட்டு போட்டோம், நான் நம்பிக்கிறேன்னு வாங்க. அப்படி பல மனநிலையிலே மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள். இவைகளிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்படுவதற்காக தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் அதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக, அதை நிலைப்படுத்தும்படியாக அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! இல்லாவிட்டால் நம்ம படிக்கிற இந்த பைபிளே அநேக கேள்விகளை உட்படுத்தினதாக மாறி இருக்கும். It would have raised more questions than more answers. அதுக்கு நிறைய கேள்விகளை தான் நமக்கு எழுப்பி இருக்க முடியும், பதில்களை எழுப்பி இருக்காது. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் மட்டும் நிறைவேறலைன்னா அவர் இதுவரைக்கும் சொன்ன அநேக செய்திகள் மேலே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கேள்விக்குறி வந்திருக்கோம். இப்போ கூட சில பேர் வாழ்க்கையில் பாருங்க, பல உண்மைகளை சொல்லி இருப்பார்கள். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பொய் சொல்லி அவங்க வாழ்க்கையில் மாட்டிக்கொண்ட பிறகு இப்போ இவங்க சொன்னதெல்லாம் உண்மையான்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுது, நமக்கு வருகிறது. ஸோ ரிசரக்ஷன் இஸ் வேலிடேட்டிங் வாட் ஜீசஸ் ஹஸ் கிளைம்ட் who he is. அவர் யாராய் இருக்கிறார், அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை நமக்கு உறுதி செய்தது தான் இந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் பல காரியங்களை நிறைவேற்றி இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது, அவர் 33 ஆண்டுகள் எதையெல்லாம் பேசினாரோ அவைகளெல்லாம் நமக்கு உறுதியானவைகள் என்று நினைத்திருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை தான் பாருங்க நம்முடைய பைபிளை நாம் சார்ந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. அவர் பேசின வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிடித்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. என்னோடு கூட ரோமர் 1 அதிகாரம் 4 நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமன் சாப்டர் 1 verse 4. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த ஆகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுகன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நான் தேவனுடைய ஒரே பெயரான குமாரன். I am the son of God and the heavenly king is my father. பரலோக ராஜா என்னுடைய தகப்பன் என்று ஒவ்வொரு முறையும் இயேசு சொல்லியிருந்தார். அந்த சொல்லுதல் எல்லாம் நமக்கு உறுதியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும்? உயிரோடு எழும்பி இருக்க வேண்டும். பாருங்க, சில வேளைகளில் நம்ம வெளியரங்கமான அடையாளங்களை வைத்து தேவன் இருக்கிறார் என்று மக்கள் அதிகமாய் நம்புவார்கள். த்ரூ சர்க்கம்ஸ்டன்ஸ், த்ரூ சிச்சுவேஷன்ஸ், அந்த எவிடன்ஸில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதாவது ஒரு அடையாளம் நடக்கணும், இவங்க ஜெபம் பண்ணது ஏதாவது கிடைக்கணும், உடனே சொல்லுவாங்க ஆமாங்க கடவுள் இருக்கிறார். பாருங்க, இவைகளெல்லாம் நல்லது, ஆனால் அவைகளெல்லாம் பூர்ணமானது கிடையாது. அது சில வேளையில் நடக்கலாம், சில வேளையில் என்ன பண்ணலாம், நடக்காமல் போகலாம். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண ஒரு விஷயம் நிறைவேறலைன்றதுனால தேவன் இல்லை என்ற ஒரு குறியீடுக்கு நான் வர முடியாது. ஏனென்று சொன்னால் இதெல்லாம் வெளியரங்கமான, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் திங். இட்ஸ் நாட் எ டிவைன்லி ஆர்டைன்ட் வேலிடேஷன்ஸ். இவைகள்லாம் தேவன் வெளியரங்கமான அங்க அடையாளங்களாய் தேவன் அவைகளை என்ன பண்ணலை, பெரிதாய் வைக்கவில்லை. வைத்திருக்கிறார், ஆனால் அதை பெருசாக வைக்கல. பெருசாக வச்சது எது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் இயேசு உயிரோடு எழுந்தது. ஹல்லேலூயா! ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது தான் அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்ற அந்த சொல்லையே அது அடையாளப்படுத்துகிறதாய் மாறுகிறது. ஸோ நான் அவர் குமாரனாக இருக்கிறார், நான் நம்புகிறேங்க, யார் சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்றதுனால அவர் தேவகுமாரன் கிடையாது. எப்படி? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை ஃபெய்த், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை வேலிடேஷன். நான் ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறதுனால அவர் தேவனாய் இல்லை, அவர் பிதாவுடைய குமாரனாய் இல்லை. அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலே
அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நிரூபணமாய் இருக்கிறது. ஏன்னா சில வேளைகளில் வருகிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எதுக்கு போராட்டம் வருதோ இல்லையோ நம்முடைய விசுவாசத்துக்கு நிச்சயமா போராட்டம் இருக்கும். சில பொருளாதார போராட்டங்களை கூட நம்ம ஜெயிச்சிடலாம், ஹல்லேலூயா. சில சரீர போராட்டங்களை கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் விசுவாச போராட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்று சொன்னால் நாம் நம்புகிறது சரியா என்ற ஒரு கேள்வியை பிசாசு பல நிலைகளிலே மனிதருடைய மனதிலே கேட்டுக்கொண்டே இருப்பான். பிசாசை குறித்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க, அவன் விடாப்பிடியான ஆள். தோத்தாலும் தோத்த மாதிரி இல்லாதபடி அவன் வேலையை தொடர்ந்து செய்வான். அதில் ஒன்று என்னன்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்பான். நீ நம்புறது கரெக்டா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் யாரோ எழுதி வச்சிருந்தா நீ எப்படி அதை நம்ப முடியும்? ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு வேதாகமத்தையே நம்ப முடியாத நிலைகளுக்கு பிசாசு மாற்றி வைத்திருக்கிறான். ஒரு காலத்தில் நல்லா நம்பினவங்க என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் வைத்து அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவருடைய விசுவாச போராட்டத்திலே அவர்களை வீழ்ச்சியின் பகுதிக்கு கொண்டு போய் விட்டான். அதனால தான் இந்த செய்திகளை நாம் மறுபடியும் மறுபடியும் காது கொடுத்து கேட்பது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. பாருங்க, சில சத்தியங்களை நீங்கள் எத்தனை 1000 முறை கேட்டாலும் அது ரொம்ப ஆசீர்வாதமானது. ஏன்னா இது கதை அல்ல, இது தேவனுடைய திட்டம். இட் இஸ் இட்டர்னல் பிளான் அண்ட் இட்டர்னல் ரெவலேஷன். தேவனுடைய வெளிப்பாடும் தேவனுடைய திட்டமுமாய் இருக்கிறது. அதில் என்னன்னா, கிறிஸ்து பிதாவுனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று பலமாய் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இயேசு சொன்னார் யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இட் இஸ் நாட் சம்வேர் எல்ஸ், அது வேறு எங்கேயோ இல்லை, அது எனக்குள் இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருந்தார். எப்படி ஒரு மனிதனுடைய உயிர்த்தெழுதலும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? இட் இஸ் இன் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று தேவன் அதை முழக்கமிட்டு சொல்லி இருக்கிறார். சப்போஸ் அவர் மட்டும் உயிரோடு எழும்பலன்னா இவைகள் எல்லாம் ஒரு அப்ரோஜனமான செயலாய் மாறி இருக்கும். அதனால தான் ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் வேலிடேட்டிங் ஜீசஸ் கிளைம்ஸ். இயேசு சொன்ன எல்லா செய்திகளையும் உறுதிப்படுத்துவது தான் இந்த உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. இப்போ இது மட்டும் இல்லைன்னா நம்முடைய எல்லா முயற்சிகளுமே எல்லாருக்குமே கேள்வியாக இருக்கும், நம்மளுக்கு கூட கேள்வியாக இருக்கும். நம்மளும் ஒரு நிரந்தர கேள்வியிலே பயணம் செய்திருப்போம். நாங்களும் ஏதோ ஒரு பாதையில் போகிறோம், அது கரெக்டாக இல்லையான்னு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக தெரியுது என்ற ஒரு நோக்கத்திலே பயணம் செய்திருப்போம். இல்லை, நம்ம உறுதியாய் பயணம் செய்கிறோம். அதனால தான் சொல்கிறோம் பாருங்க, மற்ற விசுவாசங்களை விட நம்முடைய விசுவாசம் முற்றிலும் வித்தியாசமானது. இட் இஸ் மோஸ்ட் யூனிக் அண்ட் இட் இஸ் மோஸ்ட் லாஜிக்கலி சப்ஸ்டான்ஷியேட்டட் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லலாம். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய ஆவியின் தன்மைகளும் உறுதி செய்யக்கூடிய செய்தியாகவே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா வேற யாரோ உயிர்த்தெழுதலை குறித்து பேசவும் இல்லை, உயிர்த்தெழவும் இல்லை. எப்படி எல்லா மரணங்களை குறித்து பேசி இருக்கிறது. நீங்கள் மற்ற மதங்கள் ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருப்பீங்கன்னா எல்லா மதங்களும் மரணத்தை பேசுகிறது. ஆனால் எந்த மதமும் மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. இயேசு மரித்ததை குறித்து பேசியிருக்கிறார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கிறார். இன்னொரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பாருங்க. நிறைய பேர் சில வேளைகளில் பைபிளில் கூட படிக்கும் பொழுது மரித்து உயிர்த்தெழுதிருக்கிறாங்க. கரெக்டாக மரித்து என்ன பண்ணியிருக்காங்க, உயிர்த்தெழுதிருக்காங்க. எக்ஸாம்பிள் லாசரு மரித்து என்ன பண்ணியிருக்கிறான், உயிர்த்தெழுந்தான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி மரிச்சு போயிட்டான். எப்படி he is risen from the dead but he again found himself to be dead. அவன் மறுபடியும் என்ன பண்ணிட்டான், மரித்து போய்விட்டான். பழைய ஏற்பாட்டில் கூட தீர்க்கதரிசிகள் உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்க. ஏயூரின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பி இருக்கிறார். நாயினர் விதவையின் பிள்ளையை உயிரோடு எழுப்பியிருக்கார். ஸோ மெனி பீப்புள் ஹவ் ரிசன் ஃப்ரம் த டெட். இன்னும் சொல்ல போனால் இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது பல கல்லறைகள் திறந்து பல பேர் மரித்தவர்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஸோ ரிசரக்ஷன் இஸ் தேர். பட் ஆஃப்டர் ரிசரக்ஷன் மெனி பீப்புள் ஆர் ஆல் த பீப்புள் ஹவ் டைட். எல்லாரும் மரித்து விட்டார்கள், இயேசு மட்டும்தான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ he is not only resurrection, he is life. அவர் வெறும் உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, அவர் ஜீவனாயும் இருக்கிறார். அப்படி என்றால் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தேவன் நமக்காக
வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் உண்மை. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் உண்மைகள். ஹல்லேலூயா. அதை நிரூபிக்கிறது எப்படி பாஸ்டர்? இது என்ன நம்ம ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் த லா அங்கே போட்டு நிரூபிக்க முடியுமா? இல்லாவிட்டால் ஆவணங்களின் அடிப்படையில் நிரூபிக்கிறோமா? எந்த அடிப்படையில் நிரூபிக்க வேண்டியது இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த ஒரே ஒரு சாட்சி நிமித்தமாய் அவைகள் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ற உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவங்களில் இரண்டாவது, நம்மை தேவன் மன்னித்து நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன் our forgiveness and justification has been guaranteed. ஏன்னா பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உலகத்தை படைத்த தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. There is no one who has the authority to forgive. அப்ப தேவன் ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே தேவனாய் இருக்க வேண்டும். அவர் யாரா இருக்கணும்? தேவனாய் இருக்க வேண்டும். என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் இயேசு மரித்து உயிர் தெழுந்தார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமன் சாப்டர் 4 verse 25. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சற்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். நம்ம நீதிமான் ஆகிறதுக்காக என்ன பண்ணாரா? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். He has risen. ஸோ பாவத்துக்காக அவர் சிலுவையிலே நமக்காக மரித்திருந்தாலும் நாம் நீதிமான் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்காக, இல்லாவிட்டால் நம்மேல் அந்த முத்திரையும் பிரகடனத்தையும் வைப்பதற்காக அவர் உயிரோடு எழும்ப வேண்டியது மிக மிக நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ என்னுடைய பாவத்துக்காக இன்னொருத்தர் மரித்தார் என்று சொல்லி நான் நம்பலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் எனக்காக மரித்தது, அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தினாலே என் பாவம் மூடப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில் தான் யூத முறைமைகள் வாழ்ந்தது. ஏன்னா இயேசு யூத குலத்தில் தான் வந்தார், அதனால த கவரிங் ஆஃப் சின் நம்புறாங்க. ஆனால் என் பாவம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமான் ஆகிவிட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுது வருகிறது என்றால் இயேசு மரித்தோர்ந்து உயிர் தெழுதினால் வருகிறது. ஸோ ஹவு டு வி ஐடென்டிஃபை தட் ஐ am justified, நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்பதுக்கு என்ன கேரண்டிங்க? ஏதாவது கேரண்டி கார்டு இருக்குதா? ஏதாவது வாரண்டி கார்டு இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இயேசு எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus has risen. It guarantees that I have been forgiven and I have been justified. நான் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு இயேசு உயிரோடு எழுந்ததே மிகப்பெரிய அடையாளமாய் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. This is the second importance of resurrection. இயேசு உயிரோடு எழுந்தார். மற்ற மதங்களெல்லாம் விட நாங்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள் என்று சொல்வதில் மட்டும் நாம் நின்று விடக்கூடாது. இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியத்துவங்களையும் நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, இவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை, எதிர்காலம் உண்டாயிருக்கிறது. We have the hope of the future. We have the hope of the future. நமக்கு ஒரு நம்பிக்கையின் எதிர்காலத்தை உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. பாருங்க, சில வேளைகளில் சில விதமான மனிதர்களோடு நீங்கள் பழகும் பொழுது அவங்களுடைய நம்பிக்கை குறித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புறதுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய அசாத்தியமான முயற்சி இருந்தால் தான் நம்ப முடியும். ஏன்னா சில வேளைகளில் நாங்கள் வளர்ந்த ஒரு இடம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா காக்காவுக்கு வைப்பாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் காக்கா மேலே ரொம்ப மக்களுக்கு பாசம், அது ரொம்ப அவங்களுக்கு மிருக ஜீவனுக்கு மேலே ரொம்ப பாசம், அதனால இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், ஏன் இவ்வளவு கூப்பிட்டு கொடுக்குறீங்க எப்படி அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இதெல்லாம் சில டைம் எங்கள் மூதாதையர்களாக இருக்கலாம். எப்படி இதெல்லாம் எப்படி தெரியல, எத்தனை பேர் காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இதெல்லாம் யாராக இருக்கலாம்? எங்கள் மூதாதையர்களாக இருக்கலாம். அதை அவங்கள எப்படி மதிக்கிறோம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணோம், இப்படி பாருங்கள், இப்படி பல நம்பிக்கைகளை உடையவர் தான் மனிதர்கள். எப்படி இதெல்லாம் நம்புறதுக்கு
இவங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாக இருந்தால் தான் நம்ப முடியும். எப்படி? ஆனால் மனித மூளை வீழ்ச்சியிலே இப்படியாக மாறி இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ஒரு தேசத்தில் ஒரு பர்டிகுலர் நாளில் கல்லறையில் போயிட்டு இந்த பொம்மை நோட்டுன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, 500 ரூபா நோட்டுனா அதை மாதிரி ஒரு சின்ன பசங்க விளையாடுறதுக்காக சில நோட்டுகளை உருவாக்குவாங்க. அந்த நோட்டுகளை வாங்கின்னு போயிட்டு கல்லறையில் போட்டு லட்சங்களில் போட்டு எரிக்கிறாங்க. நான் அப்போ கேட்டேன், என்ன இது ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, மூதாதையர்கள்லாம் மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து எரிச்சு புகையாக என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு. இது மாதிரி நம்பக்கூடிய மனிதர்கள் வாழுகிற உலகம் இது. இது மாதிரி நான் நிறைய கதை சொல்லலாம். ஏன்னா மனுஷன் என்ன நம்புறது என்ன நம்பக்கூடாதுன்றத நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத அளவு நம்பிட்டு இருக்கான். எப்படி? ஒருத்தன் காக்காவை மூதாதையர் நம்புகிறான், ஒருத்தன் பணத்தை எரித்து புகையை அனுப்புனா அங்கே செலவு பண்ணலான்றான். கரெக்டா? இப்படி மனிதர்கள் பல நம்பிக்கைகளை உடையவர்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையை திட்டவட்டமாய் பேசுகிறது. அது என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதலிலே நடந்தவைகளை குறித்து பேசுகிறது. என்னோடு கூட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நமக்கோ தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்குள்ளாய் வைத்து இருக்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓகே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுகந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. We have the future living hope. நமக்கென்று ஒரு பெரிய நம்பிக்கையான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நாம் அவரோடு கூட என்றென்றும் இருக்க போகிறோம். என்ன நம்பிக்கை? நாம் அவரோடு கூட என்றென்றும் இருக்க போகிறோம். அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவ மரணமும் ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாகவே வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. மரணம் என்பது பலருக்கு ரொம்ப துக்கமான, உலகத்திலே துக்கமான செய்தினா மரணம் தான். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு இன்ப செய்தியாய் மாறி இருக்குது. ஏன்னா நான் இந்த பூமியிலிருந்து என்றென்றும் தேவனோடு இருக்கும்படியாக நான் கடந்து போகக்கூடிய ஒரு கடவு சீட்டாகவே தேவன் அதை வைத்திருக்கிறார். Death is a immigration for Christians. Death is a immigration for Christians. இங்கிருந்து கடந்து சென்று பிதாவோடு என்றென்றும் இருக்கும்படியாக. இயேசு கிறிஸ்துவை 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவரை நம்ம மக்கள்லாம் படாத பாடுபடுத்திட்டாங்க. கரெக்டா? அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நம்மை போல் பாடுபட்டு. எப்படி சொன்னாரு? இப்போ நீங்கள் இயேசு பாடுபடவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பைபிளை இன்னும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது அவர் என்ன பண்ணாராம்? நம்மை போல பாடுபட்டு. இப்போ நமக்கு என்ன பாடெல்லாம் இருக்குதோ அந்த பாடெல்லாம் அவர் டேஸ்ட் பண்ணிட்டார். கரெக்டா? ஆனால் டேஸ்ட் பண்ணிட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்தனால என்ன ஆயிட்டாரு? பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He has moved himself to a higher dimensions of life. ஒரு உயரிய கிறிஸ்துவ வாழ்க்கையாகிய தேவனோடு கூட என்றென்றும் இருக்கிற இடத்துக்கு இயேசு கடந்து போயிருக்கிறார். இதுதான் நாம் முதல் கனி என்று சொல்லுகிறோம். வேதாகம் இதை என்ன சொல்லுகிறது? முதல் கனி என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். But Christ has been raised from the dead, the first fruit of those who has fallen asleep. இயேசு மரித்து உயிர்த்தெழுதினாலே உயிர்த்தெழுதலின் முதல் கனியாக இயேசு இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் முதல் கனி. தட்ஸ் த ஃபியூச்சர் ஹோப். நம்ம நிறைய பேருடைய கவலை என்னன்னா, இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ போகிறோம், இந்த பூமியில் எப்படி வாழ போகிறோம், நம்ம எதெல்லாம் சாதிக்க போகிறோம், எவைகளெல்லாம் நாம் நிலைநிறுத்த போகிறோம், எதெல்லாம் நல்லதாக மாற போகிறது என்று சொல்லி பூமியே நம்ம ரொம்ப மனதிலே அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது என்று காண்பிப்பது தான் இந்த உயிர்த்தெழுதல். we have a future hope. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தை ரொம்ப கவலைக்குரிய காரியமாக பார்ப்பாங்க. ஆனால் நல்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் மரணம் என்பது தேவனோடு நித்தியமாய்
அவருடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்கக்கூடிய திட்டமாய் பார்க்கிறார்கள். அதனால தான் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது முற்றிலும் மாறுபட்ட விசுவாசம். மறித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்கிறது? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நான்காவதாக நமக்கு உயிர்த்தெழுதினாலே ஏற்பட்ட முக்கியத்துவம், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான பலன் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான பலன் கிடைத்திருக்கிறது. The power for Christian life has been granted unto us. நாம் பூமியிலே பலன் பெற்று வாழ்வதற்கான ஒரு கிறிஸ்துவ பயணத்துக்கான பலன் கிடைத்திருக்கிறது. இந்த பூமியில நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி தேவை. கரெக்டா? we all looking for some divine approvals and supernatural help. ஒரு மனித உதவி, மனித முயற்சியினால் செய்ய முடியாததை இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகம் நமக்கு செய்ய வேண்டும் என்பதான் நம்முடைய பெரிய ஆசை, விருப்பம். அது எப்படி உறுதி செய்யப்படுகிறது? நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஜெபம் பண்ணும் பிரதர், கர்த்தர் ஏதாவது செய்யணும், இப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும். see you are expecting a divine intervention. ஒரு தெய்வீக ஊடுருவலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எது உறுதியா இருக்கிறது? how do we know that God will intervene in our life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் பக்கமாக, நமக்காக, நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளிலே வந்து நம்மோடு கூட நின்று அவர் செயல்பட போகிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உயிரோடு எழுந்ததுதான். ஹல்லேலூயா. because he has risen from the dead, can be very sure we have power for a Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையின் பெரிய ஒரு பரிணாம மாற்றம் என்று சொன்னால், மற்ற எல்லா முயற்சிகளும் அவர்களுடைய பலனிலே வாழணும். நாம் கிறிஸ்துவுடைய பலனிலே வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னோடு கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதை தகுதியாக்கும்படிக்கு, இங்க வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. ஓகே, that I may know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படியா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற அறிந்து கொள்ளுதல் என்பது அனுபவம் மூலமாய் அறிந்து கொள்வது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற அறிந்து கொள்ளுதல் என்பது அனுபவம் மூலமாய். இட்ஸ் நோயிங் த்ரூ யூனிஃபிகேஷன் என்று சொல்லுகிறோம். நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருக்கிறதுனால இந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வது. ஸோ இயேசு உயிரோடு எழுந்தாதான் அந்த வல்லமை நமக்குள்ளா என்ன பண்ணப்படுகிறது? நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஏதோ ஒரு தெய்வீக திட்டம், தெய்வீக முயற்சி மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பலனினாலே நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால்தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பின அதே கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ளாகவும் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்போ அவர் எலும்பலனா இந்த 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 கிறிஸ்துவ அனுபவங்களே நமக்கு வாய்ப்புகளாய் மாறி இருக்காது. there won't be any availability. ஒன்று இருந்தால் தானே நீங்கள் அதை பெற்று உணர முடியும், அனுபவிக்க முடியும். அவரை எழுப்பின அதே வல்லமை நமக்கு இருக்கிறதுனால தான் அந்த வல்லமையை அறிந்து கொள்ளுகிற அறிவை குறித்து பிலிப்பியரிலே பவுல் பேசுகிறார். he wants to know the experiential level of his resurrection. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம். தேவன் உயிரோடு எழுந்தார் மட்டுமல்ல, அதனுடைய ஆழமும் அர்த்தமும் அதனுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் நமக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதான முக்கியத்துவம், ஓகே, முடிவான வெற்றியும் மரணத்தை ஜெயிப்பும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. ரிசரக்ஷன் இஸ் த ஃபைனல் விக்டரி ஓவர் டெத். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்முடைய நித்திய ஜெயத்தை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் இட்டர்னல் விக்டரி. இந்த வெற்றி எங்கே நடந்திருக்கிறது? எப்படி நடந்திருக்கிறது? ஆவிக்குரிய மண்டலத்திலே
ஆதி முதலாக தேவன் சாபமாய் சொன்ன ஒரு விஷயம், பாவத்தை செய்கிறவன் நீ மரிப்பாய் என்று சொன்ன அந்த விஷயத்தை சிலுவையிலே இயேசு மரித்து உயிர்த்தெழுதினாலே அதை புரட்டி போட்டவராய் இருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இட்ஸ் எ கிரேட் ரிவர்சல். ஒன்று மறுபடியும் திரும்ப மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் மாறி இருக்கிறது. முதல் ஆதாம் மூலமாய் பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது. ஓகே, முதல் ஆதாம் மூலமாய் என்ன வந்தது? பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது. இப்போ இரண்டாவது ஆதாமின் மூலமாய் பாவம் நீக்கப்பட்டது, சாபத்தினுடைய வலிமை இழந்து போகப்பட்டது. மூன்றாவதாக மரணம் திரும்பி அமைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. There is a great reversal. ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உயிர்த்தெழுதல் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த 5 விசுவாசங்களையும் நிலைப்படுத்துவது உயிர்த்தெழுதல் மட்டும்தான். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்தினாலே ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னால் அது உயிர்த்தெழுதல் தான் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்ல 3 முக்கியமான விசுவாசங்கள். இயேசு நமக்காக பூமியிலே கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார். இட்ஸ் த இன்கார்னேஷன். த செகண்ட் கிரேட்டஸ்ட் ஃபெய்த் இஸ் he died on the cross for me. எனக்காக சிலுவையில் மரித்தார். அவர் சும்மா மரிக்கலைங்க, அவர் பாவத்துக்காக மரிக்கல, எனக்காக என்ன பண்ணாரு? மரித்தார். என்னுடைய உயிர்த்தெழுதலுக்காக, என்னுடைய வெற்றிக்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has risen for me. எனக்காக அதை செய்திருக்கிறார். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால் ரொம்ப ரொம்ப ஜெயமான நிலையை குறித்து நமக்கு பேசப்படுகிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாதாளத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். You have won the victory over death. இருக்கிறதுல ரொம்ப பெரிய பயம் என்னன்னா மரண பயம்தான். நீங்கள் மரண பயத்துக்கிட்ட போராடிட்டு இருக்கவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அன்றைக்கு தான் வாழ்க்கையினுடைய பல அர்த்தங்கள் புரிய வரும். மனுஷன் பிறக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக பிறக்கிறான், கரெக்டாக. ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, எப்படி வாழ்க்கை இருக்க போதுன்னு தெரியாமே சிரிச்சின்னு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறான், ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு இருக்கிறான், கரெக்டாக. அப்புறம் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஸ்கூலில் இருக்கிற டீச்சரு, ஹெட்மாஸ்டர்லாம் பெரிய எதிரி மாறியும் அப்படி நினச்சி ரொம்ப வேதனையாக படிப்பான், கரெக்டாக. அப்போ கூட அவனுக்கு வாழ்க்கை புரியாது. அப்போ ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிடுவாங்க, லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவர் நினைப்பார் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக நினச்சி என்ன பண்ணுவான், போயின்னு இருப்பான். நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையாக நினச்சின்னு இருக்கும். ஆனால் ஸ்கூல் படித்து காலேஜ் போன பிறகு தான் தெரியும் ஸ்கூலே பரவாயில்லன்னு. ஏன்னா இங்கே என்ன புஸ்தகம்னு சொல்ல மாட்டான், ஆனால் படிக்கணும். எப்படி நீங்கள் காலேஜ் படித்தவங்களுக்கு புரியும். இங்கே டெக்ஸ்ட் புக்கே கிடையாது, நீங்களாக பார்த்து லைப்ரரியில் வாங்கி எதையாவது படித்து எப்படியாவது பாஸ் ஆகணும். அப்போவா சொல்லுவான் என்ன வாழ்க்கை இது, பேசாமல் ஸ்கூலே என்ன நல்லதாக இருக்கணுமா. அப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப அப்பயும் பிள்ளை அப்பா அம்மாலாம் ஃபீஸ் கட்டுவாங்க. இந்தியாவில் அப்பா அம்மாலாம் ஃபீஸ் கட்டுறாங்க, வெளிநாட்டிலலாம் கிடையாது. அதனால் இந்த பிள்ளை ஜாலியாக பாதி படிக்கும் பாதி சுற்றும், இப்படிலாம் சுற்றி பைக்குக்கெலாம் வாங்கி போய் வந்து சேர்ந்து இதெல்லாம் வாழ்க்கையான்னு நினச்சி ரொம்ப சோகமான நிலைமையில் இருந்து அப்புறம் வேலை கிடைக்குமான்ற கவலை வந்துடும். எப்படி அப்புறம் வேலை கிடைச்சோன்னா கல்யாணம் நடக்குமான்ற கவலை வந்துடும். இதெல்லாம் அவனுக்கு அண்ணன் கவலை வரும்பொழுது பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கும். வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு அந்த துக்கத்திலே வேர்த்து சுற்றின்னு இருப்பான். அப்புறம் வேலை கிடைச்சோன்னா இப்போ யாராவது பொண்ணு தருவானா தரமாட்டானன்ற அந்த கவலை இல்லை. ஏறி இறங்கி போய் பார்த்து கடைசியில் அப்புறம் எப்படியோ கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவான்னா கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறக்குமான்னு ஒரு கவலை வந்துடும் அவனுக்கு. இப்படி கவலையெல்லாம் வந்து இதெல்லாம் பெரிய கவலை நினச்சிட்டு இருக்கப்ப கடைசியில் ஒரு இடத்துக்கு வருவான். அது எங்கன்னா நான் சாவ போகிறேன்ற வரான் பாருங்க. அப்போ தான்
இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுதான் பெருசுன்னு அவனுக்கு ஞாபகம் வரும். இப்படி ஏன் இவ்வளோத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா, இது இப்போதைக்கு யாருக்குமே புரியாது, அது வர்றப்போ தான் புரியும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு படுக்கை நிலையில் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஜேர்னி பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ பார்க்குற எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, இந்த மரணத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன். கர்த்தர் அதற்காக நம்மளை இப்பொழுதே பேசி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ டெத் ஹஸ் ஹேட் his failure in Christ, so that we will have a victory in Christ. நமக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியாகவே தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஸோ முதலாவது இப்படி நான் வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரமாணத்தின் வெற்றியை நாம் ஜெயித்திருக்கிறோம். we had a legal victory by Christ in justification. ஒரு சட்ட ரீதியான வெற்றி நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஜஸ்டிஃபிகேஷன் என்ற வார்த்தை அது ஒரு நீதிமன்ற வார்த்தை. நீங்க நீதித்துறையை ஒழுங்கா புரிஞ்சிருந்தாதான் நீதிமான் என்ற வார்த்தையே புரியும். So we had a legal victory in Christ Jesus. We have a historical victory in Christ Jesus. ஏனென்றால் அவர் எதையெல்லாம் சொன்னாரோ எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3 நாளிலே நான் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணுன்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னையா இது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆலயத்தை கட்டணும், இவர் 3 நாளில் கட்டுற எழுப்புவேன்னு சொன்னால் அவர் சரீரத்தை குறித்து பேசியிருந்தார். பின்புதான் அது மக்களுக்கு தெரிந்தது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் விட, சீஷர்களுக்கு உயிரோடு எழும்புவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் விட, இந்த செய்தியை கேட்டவனுக்கு நிறைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பைபிளை உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இயேசு 3 ஆண்டுகள் இந்த சீஷர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அப்போ கூட இவங்களுக்கு என்ன வரல, நம்பிக்கை வரல. ஒரு அம்மா அவரை தேடி போகுது, ஏன்னா 3ஆம் நாள் காரியம் செய்யறதுக்கு தான் போகுது. எப்படி போகுது? ஆனால் இவங்கெல்லாம் விசுவாசிக்காததை ரோமர்களும் பரிசேர் சதுசேர் விசுவாசிக்கிறான். சப்போஸ் இந்த ஆள் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி பெரிய பட்டாளத்தையே என்ன பண்ணுறான், கல்லறையில் வைக்கிறான். இப்போ இவங்க விசுவாசம் பெருசா, அவங்க விசுவாசம் பெருசா? இவர் சொன்னதை இவங்களே நம்பலை. ஆனால் அவனுங்க நம்பினா திடீர்னு நடந்துச்சுன்னு இருந்தாலும் சொன்னது நிறைய நடந்துருக்குதுயா. அவனுடைய விசுவாசமே பாருங்க, ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். இதெல்லாம் தேவன் திட்டமிட்டு செய்திருக்கிறார். ஏன்னா சீஷர்கள் போய் காவல் செய்திருந்தாங்கன்னா கடைசியில் இவங்க தான் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். இங்கே ரோமர்களிடத்திலே உத்தரவு வாங்கி அந்த கல்லறையை பாதுகாத்திருக்கிறாங்க. பாருங்க, கல்லறையை இது வரைக்கும் யாருமே பாதுகாத்த மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. கரெக்டா? சில வேளை இந்த மண்டவோட திருடுறவன்ட்டு தான் பாதுகாக்கணும். அவனும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான், உடனே எல்லாம் வரமாட்டான். அப்படி ஆனால் ஒரு மரித்தவருக்கு காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா they want to disprove historical implementations of Christ. வரலாறு ரீதியாக இயேசு அவருடைய வாக்குகள் எல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். இவ் இரண்டையும் தேவன் உயிர்த்தெழுதலிலே நமக்காக வெற்றிகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. So we have won the historical battle, we have won the legal battle. இன்றைக்கு இதனுடைய விளைவுகளை குறித்து சற்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சில வேளைகளில் செய்தியை மக்கள் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. இயேசுக்கு என்ன நடந்தது என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இயேசுக்கு நடந்ததுனால எனக்கு என்ன நடந்ததுன்றது அதுவும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. If we believe only the historical part or the spiritual part, what about my part? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது, எனக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன, எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? நான் சொல்ல விரும்புகிறேன், இதுதான் நம்ம பூமியில் வாழ்வதற்கான பெரிய நோக்கம். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்ததுனால அவருடைய தெய்வீக திட்டங்களை நமக்கென்று தேவன் கொண்டு வந்து சேர்க்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் த இம்ப்ளிகேஷன். அதனுடைய விளைவுகள் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பல கோணங்களிலே தியானித்த நாம் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விளைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு
பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இவைகளை பொழுந்தறினார். இங்க என்ன சொல்ல வராரு? இயேசு உயிரோடு எழுந்ததுனால, நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்திலிருந்து வாசிக்கணும். நான் தமிழ்ல முன்னாடி இருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை என்ன பண்ணாரு? தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்களும் என்னவாயிருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, he has been exalted. இயேசு உயிரோடு எழுந்தது மட்டும் இல்லைங்க, அவர் உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். the ascension of Christ. பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, இப்ப பாருங்க, இதெல்லாம் நிறைவேறுவதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெறுவது. the implication of the resurrection is that we may have the Holy Spirit in our life. பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் பிதாவினுடைய அடையாளமாய் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Now Christ is dwelling in us through Holy Spirit. Father is in peace with us through the Holy Spirit. பிதா சமாதானமாயும் குமாரன் நம்மோடு இருப்பதற்கு அடையாளமாக திருத்துவத்தில் மூன்றாவது நபராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் அதனுடைய விளைவு. இதுதான் அதனுடைய விளைவு. இயேசு உயிரோடு எழுந்ததுனால என்ன நடந்ததுன்னா, he has made you and I his dwelling place. நாம் அவருடைய கூடாரமாய் மாறி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் அவருடைய கூடாரமாய் மாறி இருக்கிறோம். now where is God? he is living inside of me. ஆமென். அவர் உயிரோடு எழுந்ததினால அவர் சொல்றாரு பாருங்க, பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று having received from the Father the promise of the Holy Spirit, he poured out this which you now seen and hear. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இவைகளை பொழுந்தறினார். he has poured it upon us because that's the implication. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், ஆவியானவர் என்னோடு வாசம் செய்வது. ஆவியானவர் என்னோடு வாசம் செய்வது. ஆவியானவர் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக மட்டும் அவர் வந்தாருன்னு மட்டும் நம்பக்கூடாது. பெண்டேகோஸ்டுக்காக மட்டும் வந்தார் இல்லை. ஃபார் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ் இன் த ரிசரக்ஷன். இயேசுவை உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை உடையவ ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த விளைவு உருவாக்கப்பட்டது. இப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது ஏற்படக்கூடிய 3 தாக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். What are the influences when the Holy Spirit start dwelling in our life? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதனாலே 3 தாக்கங்கள். ஒன்று, the power of transformations. மாற்றத்துக்கான வல்லமை வருகிறது. ஒரு மனிதன் எங்கெல்லாம் மாற முடியவில்லையோ அங்கெல்லாம் மாறுவதற்கு அவனுக்கு பலன் உண்டாக்கப்படுகிறது. the power of transformation என்று சொல்லுகிறோம். அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியே இல்லாதபடி ஒரு தெய்வீக மாற்றத்துக்குள்ளாய் வருவதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே இயேசு உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆற்றல் நமக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எதுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று சொன்னால், அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தனால நம்மிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, that transforming power. அதனால தான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை சாதாரண நிலையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு மாற்றப்படலாம். From a mediocre life it can be converted to a fruitful life. ஏன்னா the power of transformation has come inside. நீ நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை, வெறும் அறிவு நிலைகளில் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பாருங்க, அறிவு நிறைந்த காலம். பலவிதமான அறிவுகள் இருக்கிறது. ஆனா வாழ்க்கை மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா அது மாற மாட்டுது. இவனால
ஜெயம் கொள்ள முடியாத நிறைய பகுதிகள் இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ளவில்லை, துஷ்ட சிந்தனைகளை மேற்கொள்ள முடியவில்லை, மனதிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களை மேற்கொள்ள முடியவில்லை. One of the saddest discoveries I have found in life, Christians are the most confused people. ரொம்ப கவலையான விஷயம். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், இவ்வளவு ஆற்றல் மிக்க உள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், அவரை தன்னுடைய சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வல்லமையை அவர்கள் வேலை செய்ய விடுவதில்லை. They don't allow the Holy Spirit to work within themselves. இவங்க என்ன நினைக்கிறாங்களா, இவங்க ஆவியானவரை வச்சு வேலை வாங்கின்னு இருக்கிறாங்க. அது இன்னொரு நாள் சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் போலாம். They don't allow the Holy Spirit to work inside of them. He is the power of transformation. இன்னைக்கு சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இரண்டாவது, அதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் ஒருவனுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவரை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is the God who lifts people up. எங்கிருந்து உயர்த்துகிறார்? அவனுடைய பாவ சேற்றிலிருந்து உயர்த்துகிறார். அவன் கட்டுகளிலிருந்து அவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். He is the lifter and the glory of our head. நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவன் விசுவாசத்துக்குள் வந்தவுடனே அவன் பெரிய பெரிய மாற்றங்களை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்திற்கு நகருகிறான். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை நம்புகிறோம். ஹல்லேலூயா. We believe in transformation and we believe in lifting. உயர்த்தப்படுவதை நம்புகிறோம். சில வேளை மக்கள் சொல்லுவாங்க, என்ன கடவுள்கிட்ட வந்தா உயர்த்திடுவாம. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அது தேவனுடைய சுபாவம், அது நமக்குள்ளும் வேலை செய்யும். என்னோடு கூட ரோமர் 8:11 வாசிக்கலாம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்படின்னா if it is been dwelling inside of you, இது உங்களுக்குள் இருந்தால், இப்ப இருக்குதா இல்லையா? இருக்குது. அவரு ஒரு பாரடாக்சியல் கொஸ்டின் தான் கொண்டு வராரு. அவர் ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு கேள்வியை தான் கொண்டு வருகிறார். மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். ரீவைட்டலைசிங். He will quicken your bodies என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா this is the implication of the resurrection. அவர் உயிரோடு எழுந்ததுனால ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானவர் வரும் பொழுது வர்ற தாக்கங்கள் தான் இவைகள். சாவுக்கான நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். He will lift us up. இன்றைக்கு இதான் நம்முடைய விசுவாசத்தின் அடிவேர் ஆணிவேர் என்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறது என்பது நிறைவு பகுதி. ஆனால் பூமியில் இருக்கும் பொழுது என்ன நடக்க போகிறது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியான நமக்குள்ளாய் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். He powers to empowers. நம்மளை அதிகாரம் அளிக்கும் வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். The church is a place to enhance the empowerment of God on earth. தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய இடம்தான் திருச்சபையாய் தேவன் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்பேன் என்று சொன்னால், அங்கே இயேசுவானவரை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, சரிப்பா நீ அங்கங்க போயிட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் சுத்திட்டு வான்னு அனுப்பல. கரெக்டா? The anointing, the power is not for display, it is for establishment of divine kingdom. தேவ ராஜ்யத்தின் வேலைகளையும் திட்டங்களையும் நிறைவு செய்வதற்காக நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வைக்கப்பட்டிருக்கு. சொல்லு பாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமை ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் இருந்தார். திஸ் இஸ் டொமினியன். இதுதான் ஆளுகையின் வல்லமை. நன்மை செய்வது ஆளுகையின் வல்லமை. பிசாசின் பிடி இருக்கிறவர்களை சுகமாக்குவது ஆளுகையின் வல்லமை. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால நடக்கிறது. திஸ் இஸ் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். இயேசு உயிரோடு எழுந்ததுனால வாக்குத்தத்தம் உள்ள தேவன்
பிதாவின் வாக்குத்தத்தத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. The promise of the Father is the Holy Spirit. He has given unto our life. அவர் உயிரோடு எழுந்தது வரலாறை நிரூபிப்பதற்காக மட்டுமல்ல, சட்ட ரீதியாக மன்னிப்பு வழங்குவதற்காக மட்டுமல்ல, அவர் நம்மை பலப்படுத்துவதற்காகவும் உயிரோடு எழும்பி இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய், ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, எப்படி என்ன செய்கிறவராய்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியும்படியாக நான் ஆழமாய் நம்புகிறேன். இந்த உயிர்த்தெழுதல் அநேக நன்மைகளை பிறப்பிக்கக்கூடிய, அவருடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய சபைகளை மேற்கொள்ளவே தேவன் இவைகளை செய்திருக்கிறார். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவங்களும் அதனுடைய தாக்கங்களையும் விளைவுகளையும் குறித்து நான் பேசியிருக்கிறேன். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இதை கேட்டுட்டு நம்ம ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு போகிறோமா, இல்லை இந்த செய்தியோடு இணைந்து நாம் வேலை செய்ய போகிறோமா? தட்ஸ் த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச். நாம் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பேசுகிறதுனால இயேசு உயிர்த்தெழவில்லை. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்துட்டார். நாம் அதை உறுதி செய்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த உறுதி செய்யக்கூடிய இடம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படுவது, என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தப்படுவது, என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையாக இருப்பது. ஹல்லேலூயா. நாம் பேசும் பொழுது காரியங்கள் நகர்வது, நாம் கட்டளையிடும் பொழுது தேவ திட்டங்கள் பூமியில் நிறைவேறுவது, இதெல்லாம் தான் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய தாக்கங்களாய் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுக்கு தான் தேவன் சபையை உருவாக்குகிறார். இதற்காக தான் நம்மளை ஒன்று கூட்டி இருக்கிறார். இதற்காக தான் தேவன் எல்லா திட்டங்களையும் நம்முடைய லைஃப்ல ஒருங்கிணைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனை வெளிப்படுத்துவதற்காகவே நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.